அக்கா நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ என்னடி இது? மாமா, காளி மாமா. ஐயோ என்னடி இதெல்லாம்? கழுத்துல தாலி. எழுதுடி, ஒன்னதாண்டி கேக்குறேன். என்னடி இது? திவ்யா, என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? யார் கிட்ட தலைடி இது? என்ன தாண்டி நடக்குது இங்க? ஏ ரஜினி, நீயாவது சொல்லண்டி. என்ன ஏமா கேக்குற? அவகிட்டே கேளு. ஏ திவ்யா, சொல்லுடி சொல்லுடி, சொல்லு, சொல்லி தொலைடி. கழுத்துல தாலி தொங்குது, ஆனா நீ மட்டும் வந்திருக்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, சொல்லு, சொல்லுடி, சொல்லுடி, சொல்லு. வீட்ல இத்தனை பேர் இருக்கோம். உன் இஷ்டத்துக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு சொடக்கு போற நேரத்துல செஞ்சுட்டு வந்திருக்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பா. அவ்வளவு தைரியக்காரி நீ. அதனாலதான் இந்த மகாராணி உன்னை கலெக்டருக்கு படிக்க வைக்கிறாங்களாக்கும். அவ விருப்பத்தை அடுத்தவங்க மேல திணிச்சா இப்படிதான் ஆகும். தயவு செஞ்சு அக்காவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் என்னோட தப்புதான், எல்லாம் என் தப்புதான். நான் நம்புறேம்மா. என்னங்க நீங்க? அவதான் ரஞ்சிதா, என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா. என்ன இவ ரஜினி வளர்த்த வளர்ப்பு. போடா போடா. திவ்யா, ரஜினி, பேசாதீங்க. நான் உங்க வீடு தேடி வந்து அவ படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தனா இல்லையா? ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா இது? சீ! உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத பாரு ரஜினி, உன் இஷ்டத்துக்கு எல்லாரும் இருக்கணும்னு நீ அடம் பிடிக்காத. அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? உங்களுக்கும் வீட்ல பொண்ணு இருக்குல்ல சித்தப்பா, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அவரை ஏமா முறைக்கிற? உனக்கு பிடிச்சவனதான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ பிடிவாதமா இருக்கிற மாதிரி தானே உன் தங்கச்சியும் இருப்பா.
நான் அது மட்டும் தான் செஞ்சனா? சொல்லுங்க அத்தை. இது என் தனிப்பட்ட விஷயம், என் தனிப்பட்ட முடிவு. ஆனா இந்த குடும்பத்தை நினைச்சுதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நிக்கிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அப்படிதான் இருக்கேன். அண்ணி, நீங்க செஞ்சது தப்பு. ரஜினி எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? இவ திமிர் எடுத்து போய் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு ரஜினி என்ன செய்வா? என்ன ரஞ்சிதம் இப்படி பேசுற? நான் ஒண்ணு எடுத்த எடுப்புல இந்த கல்யாணத்தை பண்ணலையே. இந்த வீட்ல ஒவ்வொரு பொண்ணையா என் பையனுக்கு கேட்டேன். நீங்க கொடுக்கறதாவே இல்லையே. அதுக்காக இப்படி பண்ணலாமா அத்தை? திவ்யாவுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு. அதையும் அவளேதான் அவங்கிட்ட சொல்லியிருக்கா. நானும் முறையா வந்து பொண்ணு கேட்கலான்னு தான் இருந்தேன். இந்த ரஜினி வந்துதான் படிப்பு முடிட்டோம் அது இதுன்னு குழப்பி விட்டுட்டு போயிட்டா. என்னது குழப்பி விட்டனா? நான் குழப்பி விட்டனா இல்ல எல்லாத்தையும் நீங்க குழப்பி விட்டீங்களா? நீ ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? அவளுக்கு கல்யாணம் பண்ணதான் பிடிச்சிருக்கு, பண்ணிக்கிட்டா. இந்த மகாராணிக்கு மத்தவங்க விருப்பத்தை பத்தி என்னைக்குமே கவலை கிடையாது. முதல்ல இவங்களுக்குல பிடிக்கணும். டேய் விடுறா, கல்யாணமும் நடந்துருச்சு. அதுவும் அவன் அத்தை பையன்தான். அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசிக்கலாம். இந்த பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசும்போதே எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க தான் அப்ப கேட்கவே இல்ல. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரஜினி, இந்த மாதிரி கை ஓங்குற வேலையை வச்சுக்காத சொல்லிட்டேன். அவன் இப்போ இந்த வீட்டு மாப்பிள்ளை. விடுமா, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு? திவ்யா கலெக்டருக்கு படிக்கணும் அவ்வளவுதானே? நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன், அதே நீங்க கேட்கவே மாட்டேறீங்க. அதான் சொல்றான்ல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள. இவங்க படிக்க வச்சா இவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கும்ல, அதான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா எல்லாரும்? என்ன நடக்குதுங்க? ரஜினி அக்கா அவ கலெக்டர் ஆகணுங்கிறா. ஆனந்த் அவளை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அவ விருப்பம் என்னன்னு எல்லாரும் கேளுங்க. அக்கா, நீ ஏன்க்கா எப்ப பார்த்தாலும் உன் ஆசையெல்லாம் மத்தவங்க மேலேயே திணிக்கிற? தப்புக்கா. ஆமா, தப்புதான். எல்லாமே தப்புதான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து செய்யறேன்ல, எல்லாம் தப்புதான் ராதிகா. தோ இவளாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஐஏஎஸ் ஆவான்னு நான் நம்பினேன் பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அக்கா இல்லக்கா, அக்கா நான் நிச்சயமா படிப்பேன்க்கா, ஐஏஎஸ் ஆவேன்க்கா. கொய்ய விடு. இன்னொரு தடவை நீ என்ன அக்கான்னு கூப்பிடாத. இனி நீ யாரோ நான் யாரோ. அக்கா அக்கா கிளாஸ் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். வாவ் திவ்யா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் காலேஜ்ல இல்ல, யூனிவர்சிட்டிலயே ஃபர்ஸ்ட்க்கா.
அக்கா அழாதீங்கக்கா, நானும் உங்க தங்கச்சி தானே. நான் படிச்சு கலெக்டர் ஆகுறேன்க்கா. உங்க கனவை நான் நிறைவேற்றுறேன்க்கா. டேய் ஆனந்த், என்னடா உன்னை அங்க இங்க தேடிட்டு இருக்க? இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா எல்லாம் நம்ம நினைச்சபடி தானே நடக்குது? எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க? அத்தனை பேர் முன்னாடியும் எப்படி அடிச்சான்னு பாத்தீங்கல்ல, பின்ன ரொம்ப சந்தோஷமாவா இருக்கும் பாருங்க. ஏன்டா கவலைப்படுற? அவ ஒரு அடி கொடுத்தால, நாம அடி மேல அடியா கொடுப்போம். இப்போ மொத்த குடுமியும் திவ்யாங்கிற பேர்ல நம்ம கையில இருக்குடா. ஆமாமா, அவளை சும்மா விடக்கூடாது. டேய், உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவரு கத்து கத்துன்னு கத்துறாரு, அவரை வேற சமாளிக்கணும். ஆனந்த், செல்வி அக்கா இருக்கீங்களா? டேய், சிங்கமுத்து குரல் மாதிரி இருக்கு. அவர்தான் கூப்பிடுறாரு. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா. கூப்பிட்டீங்களா தம்பி? ஆமாக்கா, ஏதோ நடந்து போச்சு. 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவங்க நாம தானே பார்த்து அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும். இவங்க ஒவ்வொரு தடவையும் ஏமாத்தின மாதிரி இப்பவும் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்துதான் கல்யாணத்தையே பண்ணி வச்சேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அப்படியே பண்ணிடுவோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு ரஞ்சிதம் சொல்றா. நம்ம நெருக்கமான சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்லயே சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன சடங்கு சம்பிரதாயமோ அது பண்ணிடுவோம். சரிண்ணே, சீக்கிரமா அவ எங்க வீட்டுக்கு வந்தாலே அதுவே போதும். அவளை கலெக்டர் ஆக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்னங்க, ரஜினி கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும். நீங்களும் தம்பியும் போய் பேசிட்டு அம்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ராதிகா, கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க போய் பேசிட்டு வரோம். சிங்கமுத்து வா. ரஜினி, ஒன்றும் இல்லை, சொந்தக்காரங்களாம் வர சொல்லி வீட்டில் ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். யார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்களோ அதை பண்ணுங்க. என்கிட்ட எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி சொல்லாதம்மா. நீ ஃபங்க்ஷன்ல இருக்கணும்னு அம்மா ஆசைப்படுறா. நான் தான் யார் ஆசைய பத்தியும் கவலைப்படுற ஆளே இல்லையே. ஏன் சித்தப்பா, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அவ சம்பந்தப்பட்ட எந்த பேச்சையும் பேசிக்கிட்டு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. கிளம்புங்க. அம்மாடி மகாராணி, எப்பவுமே இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறத இதோட நிறுத்திக்க. 4 நல்ல விஷயம் 4 கெட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரங்க வேணும். அண்ணே வானே.
சரி ஓகே. யாருமா போன்ல? ஃப்ரெண்டுமா. அவன் எங்க வீட்ல இருக்கானா? இரு, வந்தது வராததுமா அவனையே தேடுற. அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதம்மா, அவன் பாவண்டி. உங்க புள்ளக்கிட்ட சண்டை போட கேக்கல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? சொல்ல சொல்ல கேட்காம ரஜினி ரஜினின்னு போறான்ல, இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுக்கிட்டோம். ரஜினிய பத்தி எல்லாரையும் விட எனக்கு நல்லாவே தெரியும். புதுசா தெரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல. என்னடா தெரியும் உனக்கு? அந்த திவ்யா ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த திருவிழாக்கு போன இடத்துல அத்தனை பேர் இருக்கும் போதே யாருக்கும் தெரியாம அவங்க அத்தை அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இது திருவிழாலையா? திருவிழாலதான். எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனை டென்ஷனா சுத்திட்டு இருந்தீங்கல்ல, அப்ப இந்த சான்ஸ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அக்கா ரஜினி கிட்ட பேசுனியா? அவங்க டேய் என்னடா பண்ற? ரஜினிக்கு கால் பண்ணி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, சொல்லிட்டேன். ஏய், என்ன எதுன்னு கேட்க வேண்டாமா? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல என்ன இருக்கு கேக்குறதுக்கு? ரஜினி நல்ல பொண்ணு, பாவம் அவளுக்கே இது மாதிரிலாம் நடக்குது. அவ நல்லவதான்ப்பா, ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. அவங்க எல்லாரும் மேலயும் அவ அன்பா இருக்கா, ஆனா அந்த குடும்பம் அவளை நல்லா ஏமாத்துது. அது அவளுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, தெரிஞ்சும் பரவாயில்ல நான் ஏமாந்து போறேன்னா என்னப்பா அர்த்தம்? திவ்யா அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த வீட்லயே ரஜினிய புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவ மட்டும்தான். நீ அவ கூட சேர்ந்து அவள மாதிரியே முட்டாள் மாதிரி யோசிக்காத. நாளைக்கு அவங்க வீட்ல ஃபங்க்ஷன் வச்சு திவ்யாவை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. ரஜினி என்ன சொன்னா? அவ ஒத்துக்கிட்டாளா? எனக்கு தெரிஞ்சு அவகிட்ட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க, அவளை பேச கூட விட்டுருக்க மாட்டாங்க. ராதிகா கல்யாணத்துல அப்படி பிரச்சனை, இப்போ திவ்யாக்கு. அந்த குடும்பத்துல எல்லாமே இப்படிதான் நடக்கும். சரியான சுயநலவாதிங்க. இப்ப புரியுதா இந்த கல்யாணம் வேண்டான்னு ஏன் சொல்றேன்னு? சத்தியத்தை விட காதலுக்கு பவர் ஜாஸ்திங்க. நான் ஏதோ தெரியாம. தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆனா தப்பு எதுவும் பண்ணல. இது நீங்க சாஞ்சிக்க மட்டும்தான். முதல்ல கண்ணை தொடங்க. முகமே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என்ன இப்படி அழுவீங்க? ஏன் எப்பவும் இப்படியே நடக்குது பார்த்திபா? எனக்கு மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் போல இருக்கு. திவ்யா சின்ன பொண்ணுதான், ஆனா ரொம்ப புத்திசாலி பொண்ணுங்க. நாம தான் ராதிகா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காதுல்ல. ஆனா அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாளே. நீங்க திவ்யாக்காக எல்லாமே செஞ்சீங்க. இப்பவும் அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க.
ஆனா இந்த கல்யாண விஷயத்துல உங்க அத்தையும் இருக்காங்க. அவ்வளவு பேர் இருந்த திருவிழால ஒரு கல்யாணத்தை திவ்யா தானே பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா?